முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தினோட சிறப்புகள் என்ன சார்? இந்த ஆலயத்தில் பெரிய விசேஷம் என்னங்க, முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட திருமண கோலத்தை பார்க்குறோம். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்து முருகனை சரணடைங்கிற தத்துவம் அங்கே நிலைநிறுத்தப்படுது. இரண்டாவது, முருகப்பெருமானுக்கு மேலே சூரியனும் சந்திரனும் சேர்ந்து முருகனை வணங்குவதாக ஐதீகம். அறையில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை, சார் துர்க்கை தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். துர்க்கையிலே சங்கு சக்கரதாரியாக இருக்கிறா விஷ்ணு துர்க்கை. அதெல்லாம் போக கஜமுகன் சொல்லக்கூடிய ஆனைமுகன். இந்த ஆனைமுகன் ஏன் தெரியுமா பக்கத்தில் இருக்கிறான்? அண்ணன் தம்பி திருமணத்துக்காக மட்டுமல்ல, தன் வசிக்கக்கூடிய இடத்துல வாஸ்து தோஷம் நீங்கணும்னா விஷ்ணு துர்க்கையும் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமான் மனைவியோடையும் சூரிய சந்திரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அகில உலக ஆசியாலே ஒரே தலம் திருப்பரங்குன்றம். இதற்கெல்லாம் மேலே ஆச்சரியம் என்ன தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டுமே இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் சன்னதின்னு சொல்கிற மாதிரி இங்கும் வள்ளு சித்தர் சன்னதி இருக்குது. இவரை வணங்கும் பொழுது உன் மனதில் ஏற்படக்கூடிய தீய ஆசைகள் அபலத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தக்கூடிய அற்புதமான ஸ்தலம். இவ்வளோ சிறப்பு பெற்ற திருப்பரங்குன்றம் முருகனை இன்னும் சொல்லுவதற்கு நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் திருமண தோஷத்தை நீக்குவதற்கும் வாஸ்து தோஷத்தை நீக்குவதற்கும் விரைவில் திருமணம் கைகூடுவதற்கும் திருப்பரங்குன்றமே உகந்தது.